வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் கொரியா பார்த்தோன்னா, சவுத் கொரியா வந்து இந்தியாவுடைய பங்குச்சந்தையை விட மேலே வந்திருக்கிறது. ஸோ மெயினாக அதில் பார்த்தோன்னா ஒரு 28 times ஃபியூவர் பீப்புள் தான் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷன், அங்கே வெறும் 51 மில்லியன் தாங்க. ஆனால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்மளோட தாண்டி இருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஹவு மார்க்கெட் டெப்த், ப்ரொடக்டிவிட்டி, மெயினாக வந்து இந்த செமிகண்டக்டர் டாமினன்ஸ் எப்படி சவுத் கொரியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினது, ஸோ அவங்களுடைய இந்த பாப்புலேஷன் சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஸ்டன்னிங் ரீஷஃபல் அப்படின்னே சொல்லலாம். சவுத் கொரியா வந்து அஃபிஷியலாக சர்பாஸ் இந்தியா, நம்மளை வந்து 6வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, லைக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து ஒரு இம்பாசிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மோஸ்ட் பாப்புலஸ் நேஷன்னு சொல்லுவோம் ஆன் எர்த்தில், இருந்தாலுமே சவுத் கொரியா வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகரித்திருக்கிறது. இதை வந்து இந்த டெப்த்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 2 டிஃப்ரெண்ட் பேக்கரி இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கரி வந்து ஒரு ஜெயண்ட் லோக்கல் ஷாப்பு, மேசிவ். ஸோ அது வந்து டெய்லி வந்து ஒரு thousands ஆஃப் ஸ்டாண்டர்ட் லோப்ஸ் வந்து விற்கிறாங்க எவ்ரி சிங்கிள் டே. அதுக்கு வந்து ஹியூஜ் க்ரௌடு லோக்கல் கஸ்டமர்ஸ். டோட்டல் சேல்ஸ் பார்த்தோன்னா ஹையாக இருக்கும், ஏன்னா நிறைய பையர்ஸ் இருக்கிறதுனால. அதுமாரி ஒவ்வொரு லோஃபும் வந்து சீப்பாக கிடைக்கும். ஸோ பேக்கரி ரிலைஸ் சிம்பிள் டூல்ஸ். ஸோ 2வது பேக்கரி அதுதான் இந்தியா. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு போட்டிக்குன்னு சொல்லுவோம். ஃபியூ கஸ்டமர்ஸ் வாக்கிங் த்ரூ த டோர், பட் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஓவன் ப்ரொடியூஸ் ப்ரீமியம் ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் பேஸ்ட்ரீஸ். இது வந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன் திஸ் சீனரியோ நம்ம வந்து the massive local bakery and the South Korea is high-tech global specialist னு சொல்லலாம். இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, the power of corporate giants 2 கண்ட்ரிலையும் பார்க்கும் பொழுது ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் சொல்லலாம் டூ ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஒரு டைவர்சிஃபைடு டொமஸ்டிக் ஃபோக்கஸ் இருக்குங்க. நம்மளுடைய டாப் ஹெவி வெயிட்ஸில் லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, இதெல்லாம் வந்து ஃபினாமினல் ஹைலி ஸ்டேபிள் கம்பெனிஸ். பட் ப்ரைமர்லி தே ஆர் மேக்கிங் மணி பை செல்லிங் டிஜிட்டல் சர்வீசஸ், பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் டு பீப்புள்ஸ் வித்தின் இந்தியான்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து தே ஆர் டைடு வித் த லோக்கல் எக்கானமி. ஸோ அதுமாரி டாப் 10 ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா அபவுட் 18% ஆஃப் இட்ஸ் டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு வெரி ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கம்பெனிஸுங்க. ஆனால் சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ளூ பிரிண்ட்டு. அது மேசிவ் ஃபேமிலி ரன் ஒரு கம்பெனிஸ் லைக் சோபோல்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து they build products for entire planet. So the entire index வந்து heavily concentrated இருக்கும். ஸோ இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% ஆஃப் த மார்க்கெட் கேபிடலைசேஷனை கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் த அப்சல்யூட் சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டெக்னாலஜி டைட்டன்ஸ், அவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து சவுத் கொரியாவை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எஸ்கே ஹினிக்ஸ். இந்த ரெண்டும் த மேசிவ் குளோபல் பூம். எதில்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ஜ் இன் டிமாண்டு ஃபார் ஹைடெக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் மெமரி சிப்ஸில். அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த குளோபல் சப்ளையில் கண்ணாப்புனான்னு பணம் வந்து அவங்களுக்கு விழுந்தது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஃப்ளட்டட் வித் மணி. ஸோ அதனால் இந்த 2 கம்பெனி என்ன பண்ணிடுது, அந்த ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோன் $1 trillion ஈச் இன் இண்டிவிஜுவல் மார்க்கெட் வேல்யூஷனை சர்வசாதாரணமாக தூக்கி அடித்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய 42% ஆஃப் த நேஷன் என்டையர் ஸ்டாக் மார்க்கெட் வந்து சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனியை நம்பி இருக்குதுங்க. இந்தியா எக்கானமியை பார்த்தோன்னா ஒரு ஒரு சர்வீஸ் லெட் டொமஸ்டிக் கன்சம்ஷன் க்ரோத்தில் நம்ம வந்து மல்டி ட்ரில்லியன் டாலர் குளோபல் டெக்னாலஜி மோனோபாலிஸாக இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் குளோபல் கேபிட்டல் ஃப்ளோ என்ன ஆகிடுதுன்னா அந்த லோக்கல் ரியாலிட்டிஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஊர்லேருந்து எஃப்ஐலாம் வித்ட்ரா பண்ணி சவுத் கொரியாலையும் தாய்வான்லேயும் இந்த ஏஐக்காக போட்டிருக்காங்க. இப்போ 2 விஷயம்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ஒரு செட்பேக்கு, அதாவது பபுள் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பபுள் வந்ததுன்னா இந்த எஃப்ஐ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குரங்கு புல்லாக்காதுங்கிறது தான். அந்த புல்லாவை கைட்டி அங்கே போட்டுவிட்டு திருப்பி அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து சவுத் கொரியா ஏறி இருக்கு, அதனால் அது வந்து இந்தியாவோட பெருசா அப்படின்னா அப்படி அதை எடுத்துக்க முடியாதுங்க. ஸோ இந்தியாவுடைய எக்கானமிக் ஸ்டோரி வந்து இப்போ வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது, டேரிஃப் வாரில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சரியாச்சுன்னா நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மல்டி ஃபேஸ்ட் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் அ வெரி பிக். ஸோ சவுத் கொரியா வந்து ஒரு ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஹைப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் டெக்னிக்கல் க்ரௌன்னு சொல்லலாம். அதனுடைய ப்ரீமியம் வந்து குளோபல் ஸ்டேஜில் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நிற்க முடியும். நம்மளது வந்து ஸ்ட்ராங் பேஸ் வித் ஆல் த வேஸ் we will enter in a very big way. ஸோ அதனால் இந்த ஏஐ பபுள் ஆகுமா ஆகாதா என்பதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பபுள் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் சந்தைகளை நம்ம எதையெல்லாம் கவனிக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.